லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மயிலு வரா. என்னாச்சு மயிலு? சார் சொன்ன ஆளு கோயில்ல தான் இருந்தாரா? அவரை பார்த்து பேசுனீங்களா? இல்லக்கா, யாரோ சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னு அவர் ஊருக்கு போயிட்டாரா. கல்யாண வேலையாவது நடக்கட்டும்னு பார்த்தா பணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன தாண்டி பண்றது? நாம பார்க்க வந்த ஆளும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரும் வந்த மாதிரியும் தெரியல. வேணும்னே நம்மள இங்க வர வச்சுட்டு அசிங்கப்படுத்துறாங்களா? அதுதான் அவங்க திட்டம்னு சொல்லி நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் யாருமே என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. காசியோட அக்காக்கு ஃபோன் பண்ணி பாரு மயில. அவங்களாவது இந்நேரம் இங்க வந்திருக்கணும்ல. அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வெளிப்படையாவே கேட்டுடலாம். அவங்களுக்கு இப்பதான் ட்ரை பண்ணி பார்த்தேன்க்கா. ரிங் போகுதே தவிர அவங்க போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தப்பா இருக்கு மயில. ஜீவா சார் சொன்ன மாதிரி அவங்க திட்டம் போட்டுதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிடுன்னு இதுக்கு மேலேயும் நம்மள நாமளே ஏமாத்திக்க முடியாது. குருமூர்த்தி சார் தலையிட்டா மட்டும்தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நீ முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண. ஹலோ ஹலோ சார். மயிலு, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். இங்க சிக்னல் சரியா இல்ல, அதனாலதான். சரி, ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டீங்களா? அந்த ஆறுமுகன் சொன்னேன், அவர் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் சரியா பண்ணி கொடுத்துட்டாரா? இல்ல சார், ஏதோ ஒரு டெத்னா அவர் வெளியூர் போயிட்டாரு சார். என்ன மயிலு சொல்ற? அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லாம போயிட்டானா? சரி, அவன் தான் போயிட்டான். வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி நீங்களாம் கரெக்டா சேஃபா தங்கிட்டீங்களா? ஆத்து ஏற்பாடு ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பாமா. நீ அக்கம் பக்கம் கொஞ்சம் விசாரிச்சு பாரு. அவர் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லிட்டு போகல சார். எங்க போறது, யார பாக்குறதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே யாரோ ஒரு வீட்டு திண்ணையில தான் சார் உட்கார்ந்துட்டு இருக்கோம். மயிலு, அந்த ஆர்மோ அப்படி அங்க இல்லன்னா நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. பண்ணேன் சார், உங்க நம்பர் கிடைக்கவே இல்ல, நாட் ரீச்சபிள்னே வந்துச்சு. மயிலு, சிக்னல் இங்க கிடைக்கவே இல்ல. சரி, என் நம்பர் கிடைக்கலனா நீ கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு கூப்பிட்டு ட்ரை பண்ணேன் சார், ஆனா அவங்க போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சார், நீங்க எப்ப சார் இங்க வருவீங்க? மயிலு, நாளை காலையில முகூர்த்த நேரத்துல நான் சரியா அங்க இருப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க கூட இருக்கிறது தான் எங்களுக்கு தெம்பாவும் தைரியமாவும் இருக்கும். உங்களுக்கு அது தெரியுங்கிறதுனாலதான் அப்பாங்கிற இடத்துல இருந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கு துணையா இருப்பீங்கன்னு நான் நம்பினேன் சார். புரியுது மயிலு, ஆனா கயலை காசிக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு முழு விருப்பம் இல்ல. வேற வழியே இல்லாம தான் இதை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும் தான் நாங்களுமே இந்த முடிவை எடுத்தோம் சார். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சார். ஏன் அப்படி நினைக்கிற? மயிலு, ஆர்வம் இல்லைன்னா என்ன, வேற ஒருத்தரை பிடிச்சி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார், ஆனா இங்க எதுவுமே சரியா இல்ல சார். நான் குறை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க ஊர்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க வைஃப் தானே சார் சொன்னாங்க. அப்படின்னா அவங்க தானே சார் முன்னாடி வந்து எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவங்க இங்க வந்த மாதிரியே தெரியல. போன் பண்ணாலும் அவங்க போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயுமே அவங்க எங்களை பத்தி ஏதோ தப்பா சொல்லி வச்சிருக்காங்க சார். கொஞ்ச நேரம் இருந்துக்கிறோன்னு பக்கத்து வீட்டுல போய் இடம் கேட்டா அவங்க எங்களை அசிங்கமா பேசுறாங்க சார். பணம் இருந்தா கல்யாண வேலையா ஆரம்பிச்சிருவோன்னு கோயில்ல இருக்கிறவரை கண்டிஷனா சொல்லிட்டாங்க. இங்க வந்து இறங்குனதுல இருந்தே எங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி எதுவுமே நடக்கல சார். எங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் இங்க யாருமே இல்ல சார். எல்லாத்தையும் பார்த்துட்டு என் 2 அக்காவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். அவங்கள என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஜீவாவும் எனக்கு முன்ன மாதிரி சப்போர்ட்டிவா இல்ல சார்.
எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் ஆதரவும் நீங்க மட்டும்தான் சார். அப்பா மாதிரி நீங்க கூட இருப்பீங்கிற தைரியத்துலதான் என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு நான் நினைச்சேன் சார். நீங்க காலையில தான் வருவீங்கன்னா அது வரைக்கும் இங்க எதுவுமே நடக்காது சார். நாங்க இப்படியே தெருவில் நிக்க வேண்டியதுதான் சார். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னா அதுக்குமே நாங்க ரெடி தான் சார். ஆனா அந்த உத்தரவாதத்தை யார்கிட்ட போய் நாங்க கேக்குறது? எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம எவ்வளவு நேரம் சார் நாங்க இந்த குழப்பத்தோடையும் டென்ஷனோடையுமே இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மயிலு, சாரி மயிலு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆறுமுகம் எல்லா வேலையிலையும் சேர்த்து பார்த்துக்குவான்னு நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நீ எதுக்கு வருத்தப்படாது? நான் இப்போவே கிளம்பி நேரம் அங்கே வரேன். எல்லாம் நல்லபடியாக முடியும்னு தயவு செஞ்சு கயலுக்கும் மலருக்கும் தைரியம் சொல்லு. மயிலு, நீ நம்பிக்கையோட நான் வரேன். சரி சார், நீங்க கூட இருந்தா போதும். யானை பலம் கிடைச்ச மாதிரி நான் தெம்பாயிடுவேன். சரி மயிலு, வச்சட்டுமா? நேரில் வரேன். சரிங்க சார். முதல்ல உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சார், என்ன சார் நீங்க? நாங்க ரொம்ப சின்னவங்க, நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? மயில, நான் மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். கல்யாண பொண்ணை இப்படி தெருவில் அலைய வைக்கிறது ரொம்ப கொடுமை இல்லை? அந்த ஆறுமுகத்தை ஃபோன் பண்ணி நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவன் பார்த்துக்குவான்னு நான் அலட்சியமாக விட்டது தான் ரொம்ப தப்பாயிடுச்சுமா. மயில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. முதல்ல நீங்கள் தங்கறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். அக்கா, மாமா எப்பக்கா வந்தாரு? மாமா நாளைக்கு தான் வருவாரு. அதுக்குள்ள இந்த கும்பலை வரட்டிடலான்னு நீ தானே சொன்ன. இன்னைக்கே இவர் ஏன்க்கா வந்தாரு? எல்லாம் அந்த மயிலு தாண்டா அவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பா. இதுக்கு மேல நம்ம கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிட்டு இப்பதான் வந்த மாதிரி சமாளிச்சிடலாம். அப்ப இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு என்ன சொல்றது? இங்கே நின்னோன்னு சரியா இருக்காது. ஏதாவது சொல்லி சமாளிப்போம், வா. சரி, தேங்க்யூ, தேங்க்யூப்பா. மயில, இன்னொரு 5 நிமிஷத்துல கெஸ்ட் ஹவுஸ் ஆவிங்க வந்துடும். நம்ம எல்லாரும் அங்கே போயிடலாம். என்ன? ரொம்ப நன்றி சார். நீங்க வந்துட்டா யாரையாவது பிடிச்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவீங்கன்னு எனக்கு தெரியும். பழகின இடமா இருந்தா நானே சமாளிச்சிருப்பேன். புது இடங்கிறதுனாலதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால என்னமா இல்ல, இது என் கடமை தானே. என்ன அவசரமா இருந்தாலும் அந்த ஆறுமுகமே இந்த வேலையை செஞ்சுட்டு தான் போயிருக்கணும். ஆனா அவன் எப்படி விட்டான்னு தான் தெரியல. விஷயம் நான் கேள்விப்பட்ட ஆறுமுகம். செத்தவர் உனக்கு ரொம்ப சொந்தமோ? ஆமாப்பா, பெரியப்பா பையன். பங்காளிங்கிறதுனால உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு. கல்யாண ஏற்பாடையெல்லாம் கூட இருந்து பண்ண முடியலப்பா. தப்பா நினைக்காத. பரவாயில்லப்பா, துக்க காரியத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும். ஆனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீ இல்லைன்னா வேற யார்ட்டையாவது பொறுப்பு ஒப்படைச்சிருக்கலாம்ல. நீ இப்படி சொல்லாம கொள்ளாம போனதுனால தான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப நேரம் ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுப்பா. என்னப்பா சொல்ற? அதான் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு போனேன். வேற ஆளுகிட்ட சொல்லிட்டு போகணுமான்னு கேட்டப்ப எனக்கே ஆள் இருக்காங்க பாத்துக்கிறேன்னு தங்கச்சி சொல்லிச்சே. அந்த நம்பிக்கையில தான்ப்பா நானும் கிளம்பி வந்துட்டேன். தங்கச்சி உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? அப்போ கஸ்தூரியும் காசியும் சேர்ந்து தான் ஏதோ விளையாடி இருக்காங்க. குரு, அது அவளுக்கு லைன் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
சரி, நீ துக்க வீட்டில் இருக்க, நீ பாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி குரு. அவர் தாண்டா கூப்பிடுறாரு. எடுத்து பேசுக்கா. ஐயோ, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்க. டேய், நீ உன் தம்பி எங்கடி இருக்கீங்க? இதுங்க ஆண்டவே தான், அங்கதாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அக்காவும் தம்பியும் பாத யாத்திரையா வரீங்களோ? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? 1 மணி நேரத்துல வர வேண்டிய இடத்துக்கு 1/2 நாளா வந்துகிட்டே இருக்கேன்றிய, என்னடி அர்த்தம்? இல்லங்க, வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோ. அப்படி பார்த்தாலும் நீங்க எப்போ இங்க வந்திருக்கலாமே. அது இல்லங்க, பஞ்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வழியில வண்டி வேற திடீர்னு நின்னு போச்சு, ஸ்டார்ட்டே ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் வெயிட் பண்ணி மெக்கானிக்க வர வச்சு ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இருக்கோம். மயிலு, நீங்களா எப்ப வந்தீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க எப்போவோ வந்துட்டாங்க. ஆளா நின்று இவங்களை கவனிக்க வேண்டிய நீதான் வண்டி ரிப்பேரு பஞ்சர் ஆச்சுன்னு கதையா விடுற. என்னங்க நீ சொல்ற கதையெல்லாம் உண்மையாவே இருக்கட்டுண்டி. மயிலுக்கு போன் பண்ணப்ப ஏண்டி எடுக்கல? அது வந்து போனை கார்லயே வச்சுட்டேன். சரி, அவளோட மிஸ்டு காலை பார்த்தா அது கூப்பிட்டுருக்கலாம்ல. மாப்பிள்ளை வீட்டு சார்பா யாருமே இங்க இல்ல, போனும் எடுக்கலன்னா என்னடி நினைப்பாங்க? அது இல்லங்க, வண்டி மேல மேல பிரச்சனை பண்ணிட்டே இருந்தது. நான் அந்த இதுக்கு மேல போய் சொல்லிட்டு இருந்தா கொன்னுருவேன், ஜாக்கிரதை. மாமா, டாய், அக்காவும் தம்பியும் எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு நல்லா தெரியும்டா. ஏதாவது டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பாக்குறீங்கல்ல? அப்படி ஏதாவது நடந்ததுன்னா 2 பேத்தையும் இங்கேயே வெட்டி புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. அசே, உனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இங்கேயே புதைச்சிரு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நீ இந்த ஊரை விட்டு போகும்போது காயலோட புருஷனா போகணுமா இல்ல போனமா போகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. மயில, உங்க எல்லாரையும் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்கி விட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அட்வான்ஸை கொடுத்து நான் கல்யாண ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சேன். சார், நீ எதுவும் சொல்லாத மயில, எல்லா பொறுப்பையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ॐ गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। स्वाहा। ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। स्वाहा। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। स्वाहा। பொண்ணும் அப்படியே கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ओम विद्याये नमः। ओम सर्वभूतहितप्रदाये नमः। ओम श्रद्धाये नमः। ओम विबुद्धे नमः। ओम सुलभे नमः। ओम वाचे नमः। उकर्म। ओम पद्मालयाये नमः। ओम पद्माये नमः। ओम सुसये नमः। ओम स्वाहाये नमः। ओम स्वदाये नमः। ओम सुधाये नमः। ओम धन्याये नमः। ओम हिरण्मये नमः।
ஓம் லக்ஷ்மே நமः ஓம் நித்யபுஷ்டாயே நமः ஓம் விபாவரியே நமः ஓம் அதித்யே நமः ஓம் தீப்தியே நமः ஓம் தீப்தாயே நமः முகூர்த்த புடவை கட்டு வாங்க. ஓம் தீப்தாயே நமः ஓம் வசுதாயே நமः ஓம் வசுதாரிண்யே நமः ஓம் கமலாயே நமः ஓம் அந்தாயே நமः ஓம் காமாயே நமः ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமः ஓம் அனுகிரகபதாயே நமः ஓம் புத்தயே நமः. மாப்பிள்ள நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. ஓம் அனகாயே நமः ஓம் ஹரிவல்லபாயே நமः ஓம் அசோகாயே நமः ஓம் அமிர்தாயே நமः ஓம் தீப்தாயே நமः ஓம் லோகசோக விநாசின்யே நமः ஓம் தர்மநிலையாயே நமः. பத்மாக்ஷே நமः ஓம் பத்மசுந்தரியே நமः ஓம் பத்மாத்பவாயே நமः ஓம் பத்மமுக்தே நமः. மாலையை கொடுங்க. ஓம் பத்மநாப பிரியாயே நமः ஓம் ரமாயே நமः ஓம் பத்மமாலாதராயே நமः ஓம் தேவ்யே நமः ஓம் பத்மின்யே நமः ஓம் பத்மகர்தின்யே நமः ஓம் புண்ணியகண்டாயே நமः ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்திராயே நமः. எல்லா சாங்கி சம்பிரதாயத்தையும் ப்ராப்பரா பண்ணணும்னு இல்லை, சட்டு புட்டுன்னு சிம்பிளா முடிச்சிருங்க. முடிச்சிடலாங்க ஐயா. மாப்பிள்ள ட்ரெஸ் மாத்திட்டாருன்னா கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்திராயே நமः ஓம் இந்து சீதலாயே நமः ஓம் ஆஹ்லாதனன்யே நமः. டே காசி, காசி, என்னது இது? முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இவன் எங்க போயிட்டான்? டே காசி. இன்னும் டைம் ஆகல, நான் கிளம்பிடுறேன். டேய் தம்பி, காசியை பாத்தியா? நான் ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்தேன். அவன் ரூம்ல தான் இருப்பான். இல்லடா, அவன் ரூம்ல இருந்து தான் வரேன், அவன் இங்க இல்ல. நல்லா பாருங்க, ரூம்ல தான் இருப்பான். ஹலோ, எங்க போயிருப்பான்? சொல்லுக்கா. டேய் எங்கடா போயிட்ட? நீ சீக்கிரமா மணமடையில வந்து உட்காரணும். ஐயர் உன்னை கூப்பிட்டே இருக்காரு. உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உள்ள உட்காரு வா. எங்க போயிட்ட? கோயில விட்டு 5-6 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன்க்கா. டேய் என்னடா சொல்ற? தாலி கட்டின நேரத்துல இப்ப நீ எதுக்கு அங்க போன? தாலி கட்டாம தப்பிக்குதான். என்னடா உளர்ற? தேவையில்லாம பேசாம சீக்கிரமா கோயிலுக்கு வா. நான் சொன்னது உனக்கு புரியலையாக்கா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் வெளியூர் கிளம்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருவேன். நார்த் போற ட்ரெயின்ல ஏறிட்டேன்னு வை, அப்புறம் யாராலையும் பிடிக்க முடியாது. டேய் நீ சொல்றது கேட்டா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த விஷயம் மட்டும் உங்க மாமாக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாரு. அதோட நீ என்ன பொணமா தான் பார்க்க முடியும். மாமா சும்மா கத்துவாரே தவிர அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருக்கா. நீ கொஞ்சம் பயப்படாம இரு. நீ எதுக்குடா இப்படி அவசரப்படுற? நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு வர மாட்டா. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணதானே. ஏன்டா இப்படி பண்ற? அக்கா அதெல்லாம் சரியா வராதுக்கா. காயலோட சாப்டர் என் லைஃப்ல முடிஞ்சு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறது எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அந்த தண்டனை எல்லாம் வேண்டாம்க்கா. நான் கிளம்பிட்டேன், வரேன். ஐயோ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? தேவையில்லாம உங்க மாமா கிட்ட என்ன மாட்டி விட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குற. உங்க மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு சொல்லு. என்னடா நீ? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா காசி எங்க? காசி வந்து காசி அது அது மயில மயில நில்லு. கடைசியில உங்க புத்திய காமிச்சிட்டீங்கல்ல.
இல்ல மயில மயில நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம் மயில. ஓம் சிவாயே நமஹ ஓம் சிவகரியே நமஹ ஓம் சத்யே நமஹ. மயிலு பொண்ணை உட்கார வச்சாங்களே, காசி எங்க? நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு சார். அக்காவும் தம்பியும் அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு காசி எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான் சார்.